Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.6ல செகண்டில் 4th சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x cube by 3 minus log x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டானிசிட்டி அண்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா இது ரெண்டு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். f of x ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். அப்போ f dash of x 1/3 வந்து கான்ஸ்டன்ட் x பவர் n இருக்கு n into x பவர் n minus 1 சரிங்களா. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ என்ன இருக்கும் 3x 3x கீழே இங்கே 3 இருக்குது இங்கே x இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துருங்க 3x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்க, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்னது வரும் 3x³ மைனஸ் 3 சரிங்களா. இது எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு எக்ஸு ஜாயிண்ட் ஆகும்போது எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1 into 3னா 3 அவ்வளோதான். அப்போ f dash of x. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து 3 கூட அடித்து கொடுத்துருக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேருந்து 3யை வெளியே எடுத்துருவோம். x³ மைனஸ் 1 கீழே வந்து 3x இருக்குமா, இப்படி அடித்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்போ f dash of x வந்து என்ன இருக்கும் x³ மைனஸ் 1 டிவைட் x சரிங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இருக்கட்டும், f dash of x is equal to 0 அப்படின்னா தானே நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கலாம். அதனால் f dash of x is equal to 0ன்னு போட்டுக்குவோம். இது எப்படி எழுதிக்கலாம்னா x³ மைனஸ் 1 அடுத்து இன்ட்டு 1/x is equal to 0. அப்போ இது is equal to 0, இது is equal to 0ன்னு எழுதிக்கலாமா. அப்போ x³ மைனஸ் 1 is equal to 0 அடுத்து 1/x is equal to 0. x³ is equal to இங்கே இருக்க மைனஸ் 1 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 1 ஆகும். இது x³ இதை 1³ அப்படி நம்ம எழுதிக்கலாம்ல. இது x³னா இது 1³ எழுது. 1³ 1 தான், 1ன்னு தான் அர்த்தம். அப்போ x is equal to 1. இப்போ இது இங்கே போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ 1 is equal to 0ன்றது எனது நாட் ஈக்குவல் டு சரிங்களா. அப்போ நம்ம வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ இது வந்து இந்த கீழே வந்து என்ன நம்பர் போட்டால் நமக்கு 0ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா நமக்கு கிடச்சிரும், அப்படி தானே. அப்போ வந்து என்னென்னா f dash of 0 வந்து எனது does not exist. அவ்வளோதான், எழுதிடுவோம். அப்போ x is equal to 0ன்றது வந்து என்னது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். இது ரெண்டும் தான் நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர். ஏன்னா இங்கே 0 வருது, நம்ம என்ன போட்டால் 0 வருதோ அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தானே இது வரையும் போன சம் பண்ணோம், அதே மாதிரி தான். அப்போ x is equal to 1, x is equal to 0. ஒன்றில் இதை மட்டும் கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரிக்கணுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது is equal to 0, இது is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, நடுவில் இங்கே 0, இங்கே வந்து 1 சரிங்களா. இப்போ இந்த சம்மில் மட்டும் என்னென்னா f of x வந்து log xன்னு கொடுத்துருக்காங்க. log x எப்போவுமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் வந்து கிடையாதான் சரிங்களா. அதனால நம்ம வந்து என்னது இதை எடுத்துக்கக்கூடாது. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. 0லேருந்து தான் நம்ம இன்டர்வல் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ நமக்கு இன்டர்வல் வந்து என்னது 0 to இன்ஃபினிட்டி, இங்கே வந்து 1 சரிங்களா. இதுதான் நமக்கு இன்டர்வல். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 0 வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா f of x வந்து log x கொடுத்தனால, log x வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து வேல்யூ மட்டும்தான் நமக்கு வரும் அதனால். அப்போ இன்டர்வல் வந்து நம்ம எழுத போகிறோம். அடுத்து f dash of x வந்து எழுதிக்குவோம். x³ மைனஸ் 1 டிவைட் x. அடுத்து மோனோடானிசிட்டி. இப்போ இன்டர்வல் பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 1 அடுத்து 1 to இன்ஃபினிட்டி சரிங்களா. இப்போ 0 to 1னா நமக்கு இங்கே வந்து என்னதுன்னா 0.5 நம்ம வந்து 1/2ன்னு எடுத்துக்குவோம் சரிங்களா. ஏன்னா இங்கே x³ இருக்குது பாருங்கள், 0.5 ஹோல் க்யூப் போடணும். அது இது 1/2னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். இப்போ 1/2னா 1/2³ வந்து என்னது 1/8 மைனஸ் 1 அப்படி தானே, மேலே மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ 8 இங்கே போயிடும், 1 மைனஸ் 8/8. அப்போ வந்து நமக்கு என்னது மைனஸ் 7/8ன்னு வரும். அப்போ இது பண்ணோன்னா மேலே வந்து என்னது மைனஸில் வருது, கீழே வந்து என்னது 1/2. அப்போ மேலே மைனஸில் வந்தாலே நமக்கு என்னது நெகட்டிவ் தான், அதனால் போட்டாச்சு. அடுத்து வந்து 1க்கு அப்புறம் நம்ம வந்து 2
இந்த பக்கம் வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்குவோம். 2 கியூப்னா வந்து என்னது 8. 8 மைனஸ் 1 வந்து என்னது 7. அப்போ ப்ளஸ்ஸு, கீழேயும் 2 போது ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ இது வந்து என்னது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஏன்னா மைனஸில் இருக்கிறனால நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ப்ளஸில் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸின்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எழுதியாச்சு. அடுத்து நம்ம வந்து என்னது இது வந்து என்னது மோனோடானிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோடானிசிட்டி. அடுத்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சம்லாம் என்னென்னா மைனஸு ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே வந்து பாருங்களேன் வேறு வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து எனது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா 0 to infinity தான். இங்கே வந்து 1. சரிங்களா? 0 to 1க்குள்ளே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? நெகட்டிவ். இது வந்து என்னது நெகட்டிவ். அடுத்து 1 to infinity-க்குள்ளே நமக்கு என்ன கொடுத்துருக்கு? என்ன கிடச்சிருக்கு? பாசிட்டிவ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதாவது இதுலேருந்து இது வரையும் நெகட்டிவ். அப்போ இது இந்த 1ன்றதுக்கு அப்புறம் தான் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ x is equal to 1ன்றது வந்து என்னது லோக்கல் மினிமம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து x is equal to 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். எக்ஸ் கியூப் டிவைடு 3 மைனஸ் லாக் எக்ஸு. சரிங்களா? இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 கியூப் 1 டிவைடு 3 அப்படி இருக்கும். மைனஸ் லாக் 1. லாக் 1ஓட வேல்யூ வந்து 0. அப்போ 1/3 தான் நமக்கு ஆன்சர். எஃப் ஆஃப் 1 வந்து 1/3 தான் வந்து இதான் ஆன்சர். அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சம். அடுத்த சம் போவோம். தேங்க்யூ.